வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்வு. சென்னையில் சிலிண்டர் விலை 868 ரூபாயாக அதிகரித்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. இப்போ நான் அட்டாக்கான மாதிரி நிற்கிறேன் உங்கள் முன்னாடி. வேறு எதுவுமே என்னால் சொல்ல முடியல. விலை அதிகமாக ஏறிக்கினே போனால் நாங்கள் எப்படி சிலிண்டர் வாங்குறது? உங்களை நம்பி தானே நாங்கள் ஓட்டு போட்டோம். இப்போ எங்கள் கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத மேலே மேலே இப்போ 50 ரூபாய் ஏற்றிக்கிறீங்க. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். அடாவடியாக விலையை உயர்த்திவிட்டு தேர்தல் சமயத்தில் சிறு பொங்கியை குறைத்து நாடகமாடுவது பாஜக வழக்கம் எனவும் விமர்சனம். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மேலும் 2 ரூபாய் உயர்த்தியது ஒன்றிய அரசு. கச்சா எண்ணெய் விலை சரிவால் பெட்ரோல் டீசல் விலை குறையும் என எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பால் இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் வீழ்ச்சி. முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 14 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. சென்னையில் தங்கம் விலை தொடர்ந்து 3வது நாளாக சரிவு. ஆபரண தங்கம் சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 66,280 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாடு மீனவர்களின் கோரிக்கையை ஒன்றிய அரசும் பிரதமரும் புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மீனவர்கள் நலனுக்காக 3 மீன்பிடி துறைமுகங்கள் உட்பட 576 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களையும் அறிவித்தார். பலத்த காற்றுடன் கொட்டிய மழையால் சேலம், ஈரோடு, நாமக்கல்லில் வாழை மரங்கள் சேதம். வாடிப்பட்டி சுற்றுவட்டாரத்தில் நெல் மூட்டைகள் நனைந்ததால் விவசாயிகள் கவலை. வங்கக்கடலில் முன்கூட்டியே உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சட்டப்பேரவையில் பதாகைகளை காட்டி அமளியில் ஈடுபட்ட 13 அதிமுக உறுப்பினர்கள் ஒருநாள் சஸ்பெண்ட். அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் செங்கோட்டையன் மட்டும் பேரவை நிகழ்வில் பங்கேற்பு. அதிமுகவினர் யார் தியாகி என்ற பதாகை ஏந்தி வந்ததற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. எடப்பாடி நடவடிக்கைகளால் நொந்து போன அதிமுக தொண்டர்கள்தான் தியாகி என்று கருத்து. நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலில் விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டின் மீது தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று ராம்குமார் வாதம். உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழி தேரோட்டம் கோலாகலம். 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்த தேரை இழுத்து பக்தர்கள் தரிசனம். புதுக்கோட்டை அருகே விமர்சையாக நடைபெற்ற நாடு செலுத்தும் விழா. உடலில் சேறு பூசிக்கொண்டு அம்மனை வழிபட்ட பக்தர்கள். பீகாரில் வெண் சட்டை பேரணியை தொடங்கி வைத்தார் ராகுல் காந்தி. புலம்பெயர்தலை தடு, வேலை கொடு என்ற முழக்கத்துடன் இளைஞர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு.
வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு. வக்ஃபு சட்ட திருத்தம் அரசியல் சாசன அடிப்படையை மீறுவதாக மனுவில் குற்றச்சாட்டு. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 50 உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை மீதான கலால் வரி உயர்த்தப்பட்ட சில நிமிடங்களிலேயே சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, சமையல் எரிவாயு சிலிண்டரை குறைந்த விலைக்கு தருவதால் அரசுக்கு 43,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படுவதாக தெரிவித்தார். இதனை ஈடுகட்டும் வகையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு மற்றும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 50 ரூபாய் உயர்த்தப்படுவதாக அவர் கூறினார். So this 50 rupees increase per cylinder will be for the Ujjwala beneficiary, and overall for the non-Ujjwala beneficiary it will be again 50 rupees will go up from 803 to 853. Again this will be reviewed every 15 days or 1 month, whichever is the system. அதன்படி தற்போது 500 ரூபாயாக உள்ள உஜ்வாலா சிலிண்டர் விலை 550 ரூபாயாக உயர்கிறது. தமிழ்நாட்டில் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 818 ரூபாய் 50 காசுகளாக இருந்த நிலையில் தற்போது 50 ரூபாய் அதிகரித்து 868 ரூபாய் 50 காசுகளாக உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு இல்லத்தரசிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. விலை அதிகமாக ஏறிக்கினே போனால் நாங்கள் எப்படி சிலிண்டர் வாங்குறது? உங்களை நம்பி தானே நாங்கள் ஓட்டு போட்டோம். இப்போ எங்கள் கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத மேலே மேலே இப்போ 50 ரூபாய் ஏற்றிக்கிறீங்க. நீங்கள் அதுக்காக உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் வந்து சீக்கிரமாக கடன்னு ஏற்றி நிற்கிறீங்களே. இப்போ தான் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ என்னடான்னா 860 ரூபாய் இருந்த சிலிண்டரு இப்போது 50 ரூபாய் ஏற்றிக்கிறீங்க. நாங்கள் எப்படிங்க பொழிக்கிறது? நாங்கள் நடுத்தர மக்களுங்க, நாங்கள் எப்படி பொழிக்கிறது? ரொம்ப லோவராக இருக்கிற ஃபேமிலிக்கு 50 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம். தினசரியாக அவங்க சம்பாதிக்கிறது 50 ரூபா லாபம் பார்த்து தான். ஒரு இட்லி கடையோ ஒரு பூ கடையோ வைக்கிறது அந்த 50 ரூபா பார்த்து தான். அப்போ 50 ரூபா ஏற்றுறாங்க அப்படிங்கிறது கஷ்டமாக தான். ஒரு லோவர் ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டம்தான். எதுக்கெடுத்தாலும் எல்லாத்துக்குமே ஏற்றிடுச்சு விலைக. எல்லாமே பொருட்களும் ஏறி போயிடுச்சு, காய்கறியும் ஏறி போயிடுச்சு, எல்லாமே ஏறிடுச்சு. பால்லேருந்து எல்லாம் ஏறி போயிடுச்சு. ஆனால் மேல்வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியறதில்ல. நடுப்பட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அதோட கீழே இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்படி இருக்கிறப்ப நாங்கள் எதை தான் யோசிக்கிறது? சிலிண்டருக்கே 1000 ரூபா ஒதுக்குற மாதிரி இருக்குதுங்க. கொஞ்சம் பார்த்து கவர்மெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணால் பரவாயில்ல. கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப மாதத்திற்கு 2 முறை எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டர் விலையை மாற்றியமைத்து வருகின்றன. ஆனால் தற்போது எண்ணெய் நிறுவனங்களுக்கே இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறி சிலிண்டர் விலையை உயர்த்தியிருப்பதாக ஒன்றிய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு காரணமாக இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 14 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கையால் உலக நாடுகள் மட்டுமல்ல அமெரிக்காவையும் பாதிக்கக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். நாஸ்டாக், டவுஜோன்ஸ் உள்ளிட்ட அமெரிக்க பங்குச் சந்தைகள் நேற்று கடும் சரிவை கண்ட நிலையில் சீனா, ஹாங்காங், தைவான், ஜப்பான், சிங்கப்பூர் பங்குச் சந்தைகளும் சரிவை சந்தித்தன. இந்நிலையில் பங்குச் சந்தைகளும் சரிவுடனே வர்த்தகத்தை தொடங்கின. மும்பை பங்குச் சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 3940 புள்ளிகள் வரை வீழ்ச்சி அடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியும் 1161 புள்ளிகளை இழந்து 21,744 புள்ளிகளுக்கு வர்த்தகமானது. அமெரிக்காவை சார்ந்துள்ள இந்திய ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை பங்குகளும் விலை வீழ்ச்சி அடைந்தன. இம்மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ள அமெரிக்காவின் வரி விதிப்பு வரும் காலாண்டில் இந்திய நிறுவனங்களின் வருமானத்தை பாதிக்கும் என்ற அச்சமும் இந்திய பங்குச் சந்தைகளில் எதிரொலித்துள்ளதாக சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே வர்த்தக நேர முடிவில் இந்திய பங்குச் சந்தைகள் ஓரளவு மீண்டன. வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் 2227 புள்ளிகள் சரிந்து 73,138 புள்ளிகளாக முடிந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டெண் நிப்டி 743 புள்ளிகள் குறைந்து 22,162 புள்ளிகளாக முடிவடைந்தது. கடந்த 10 மாதங்களில் இல்லாத அதிகபட்ச சரிவு இதுவென பங்குச்சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மார்ச் மாதத்தில் பங்கு வர்த்தகம் உயர்ந்து வந்த நிலையில் ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு 14 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டது.
இலங்கை சென்ற பிரதமர் மோடி மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீனவர் நலனுக்காக 576 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் மீனவர்களுக்கான பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அப்போது அவர் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்தும் மீனவர் பிரச்சினைக்கான தீர்வாக கச்சத்தீவை மீட்பது குறித்தும் கடந்த 2ஆம் தேதி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை நினைவு கூர்ந்தார். ஆனால் சமீபத்தில் இலங்கை சென்ற பிரதமர் மோடி மீனவர் பிரச்சினை குறித்து பெரிய அளவில் முன்னெடுப்பை எடுக்காதது வருத்தமும் வேதனையும் அளிப்பதாக முதலமைச்சர் கூறினார். இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார். அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மேலும் சிறையில் வாடும் 97 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்தார். அதன்படி தங்கச்சி மடத்தில் 150 கோடி ரூபாயிலும், பாம்பன் பகுதியில் 60 கோடி ரூபாயிலும், குந்துக்கல் பகுதியில் 150 கோடி ரூபாயிலும் மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கப்படும் என்றார். 7000 பேர் பயன்பெறக்கூடிய வகையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் விற்பனை தொழில்களுக்கு 52 கோடியே 33 லட்சம் ரூபாயில் சிறப்பு திட்டம், கூண்டு முறையில் மீன் மற்றும் சேற்று நண்டு வளர்ப்பு தொழில்களுக்கு 25 கோடியே 82 லட்சம் ரூபாய் செலவில் உபகரணங்கள், 2500 பேர் பயன்பெறும் வகையில் மீன் பதப்படுத்துதல் பயிற்சிக்கு 9 கோடியே 90 லட்சம் ரூபாயில் சிறப்பு திட்டம் ஆகியவற்றை அறிவித்தார். 15300 பேர் பயன்பெறக்கூடிய வகையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி வழங்க 20 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் புதிய திட்டம், வலை பின்னுதல், படகு கட்டுமானம், கருவாடு தயாரித்தல், வண்ண மீன் தொட்டிகள் தயாரித்தல், படகு ஓட்டுநர் பயிற்சி, கடல் சிப்பி அலங்கார பொருட்கள் தயாரித்தல் ஆகியவற்றின் மூலம் 20100 பேர் பயன்பெறக்கூடிய வகையில் 54 கோடியே 48 லட்சம் ரூபாயில் சிறப்பு திட்டம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் அறிவித்தார். மீனவர்களின் நலனுக்காக மொத்தமாக 576 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மூலம் மன்னார் வளைகுடா பகுதியைச் சார்ந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். நலிவடைந்து வரும் விசைத்தறி தொழிலை பாதுகாக்க ஒன்றிய அரசு தனிச்சட்டம் இயற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈரோடு விசைத்தறியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழர்களின் நெசவுக்கலை 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. காலமாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கும் அந்நிய செலாவணியை பெருமளவில் ஈட்டித்தரும் முக்கிய துறையாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் ஜவுளித் தொழில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் மட்டும் 2,50,000 விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. ஆனால் தாறுமாறான நூல் விலை, மூலப்பொருள் கொள்முதலில் தவறான கொள்கை, செயற்கை நூல் இழைகளுக்கு தட்டுப்பாடு, 13 மாத GST நிலுவை போன்ற காரணங்களால் தொடர் பாதிப்புகளை சந்தித்து வரும் விசைத்தறி தொழிற்சாலைகள் தானியங்கி தறிகளின் வருகையாலும் விழிபுதிங்கி நிற்கின்றன. 7 நாளைக்கு வேலை முழுசாக இருக்கிறது இல்லைங்க, 3 நாளைக்கு மட்டும்தான் வேலை இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த 3 நாளிலையுமே ஒரு சில நாளைக்கு லீவு, அரை நேரம், ஒரு நேரம் இந்த மாதிரி. அப்புறம் இடையில வேலை இருந்தால் மட்டும்தான் கூப்பிடுவாங்க. அதை விட்டால் வேலை ரொம்ப கம்மியாக இருக்குது. பழைய தானியங்கி தறிகளை சீனாவில் இருந்து குறைந்த விலையில் இறக்குமதி செய்வது அதிகரித்துள்ளது. இவற்றின் மூலம் விசைத்தறிகளால் நெய்யப்படும் காடா துணிகளை மிகுதியாக உற்பத்தி செய்வதால் விசைத்தறி தொழில் நலிவடைந்து வருகிறது. இதனால் 30 விழுக்காடு விசைத்தறி கூடங்கள் மூடப்பட்டதுடன் சுமார் 30,000 விசைத்தறிகள் உடைந்து எடைக்கு விற்கப்பட்ட அவலமும் நேர்ந்துள்ளது. ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது. ரகமே இல்லை மார்க்கெட்டில் இல்லாத வாரத்தில் 2 நாள் 3 நாள் தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. இது முக்கிய மூலதன காரணம் இன்னும் பார்த்திங்கன்னா ஆட்டோலூம் வந்தது தான் காரணம். ஆட்டோலூம் இந்த பவர்லூம் ரகம் போகிற ஆட்டோலூம் போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ 5-6 லட்சம் தறியில் பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் 5-6 தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் பாதி நாள் 3 நாள் தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம், 3 நாள் இல்லாமல் இருக்குது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு விசைத்தறிகளின் வருகையால் கைத்தறி தொழிலுக்கு பாதிப்பு ஏற்பட்ட போது அப்போதைய ஒன்றிய அரசு கைத்தறி ரக ஒதுக்கீட்டு சட்டத்தை கொண்டு வந்தது. அதன் மூலம் 11 ரகங்கள் கைத்தறியில் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இதேபோல தற்போது விசைத்தறிகளை காப்பாற்ற ரக ஒதுக்கீட்டு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வர வேண்டுமென விசைத்தறியாளர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். மத்திய அரசு கடந்த 3 தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியான
விசைத்தறிக்கென தனி ரக ஒதுக்கீடு செய்து தருவோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழக அரசு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்து விசைத்தறி சார்ந்து இருக்கும் பல லட்சம் நெசவாளர்களுக்கு வாழ்வாதாரம் காக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொழில்நுட்ப வளர்ச்சி தவிர்க்க முடியாததுதான் என்றாலும் விசைத்தறிகளை நம்பியுள்ளவர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் ஒருமித்த குரலாக இருக்கிறது. சன் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளை பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆன அதிமுக தொண்டர்கள் தான் தியாகிகள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் சட்டையில் யார் அந்த தியாகி என அச்சிடப்பட்ட பேட்ஜ் அணிந்தபடி சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் போது அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் பதாகைகளை உயர்த்தி பிடித்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்த சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவைக்குள் பேட்ஜ் அணிந்து வரவோ பதாகைகளை கொண்டு வரவோ அனுமதி இல்லை என்று கூறினார். பதாகையை காட்டிய அதிமுக எம்எல்ஏக்கள் 13 பேரை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாக அறிவித்தார் சபாநாயகர் அப்பாவு. இதையடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்த விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிக்கியுள்ள வழக்குகளில் இருந்து தப்பிப்பதற்காக யார் காலிலோ எதிர்க்கட்சித் தலைவர் விழுந்ததாகவும் இதையெல்லாம் கண்டு நொந்து நூடுல்ஸாக மாறிப்போன அதிமுகவினர்தான் தியாகிகள் என்றும் கூறினார். கையிலே ஒரு பதாகையை பிடித்து கொண்டு வந்து அதில் வாசகம் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் தியாகி யார், அந்த தியாகி யார், அந்த தியாகி யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேட்ஜும் போட்டிருக்கார்கள். மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூடுல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்த நிலையில் அவையிலேயே இருந்த செங்கோட்டையன் தொகுதி பிரச்சினை தொடர்பாக பேசத் தொடங்கினார். அப்போது பேட்ஜை கழற்றிவிட்டு பேசுமாறு சபாநாயகர் அறிவுறுத்தியவுடன் பேட்ஜை கழற்றி வைத்துவிட்டு செங்கோட்டையன் பேசினார். விவசாயத்தையும் பயன்படுத்த இயலாது. ஆகவேதான் இதையெல்லாம் உடனடியாக முன்னனுமதி வழங்கப்பட்டிருக்கிற அந்த ஆணைக்கு உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயியுடைய கோரிக்கை. குடிநீர் பருகின்ற ஏழை எமக்குடைய கோரிக்கை என்பதையும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். இதனிடையே அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் என்பதை மாற்றி அதிமுகவினர் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்று கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் என்பதை ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் என்று மாற்றி உத்தரவிட்டார். 13 எம்எல்ஏக்கள் தவிர வெளிநடப்பு செய்த மற்ற அதிமுக உறுப்பினர்கள் பேட்ஜை கழற்றிவிட்டு அவை நடவடிக்கைகளில் பங்கேற்றனர். டாஸ்மாக் நிறுவனம் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்துள்ள வழக்கை வேறு மாநில உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற தமிழ்நாடு அரசு முயல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க கோரியே மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனம் என்பது அரசு சார்ந்த நிறுவனம். அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நடத்தக்கூடாது, அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்திருக்கு. அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிரூபணமாக இருக்குது. ஏன்னா எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க? எல்லா பகுதியிலுமே நீதிமன்றம் தானே. இந்தியாவுக்குள் இருக்கின்ற பல மாநிலத்திலும் உயர்நீதிமன்றம் இருக்குது. எங்கே விசாரித்தாலும் இதைத்தான் விசாரிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் விசாரித்தா அவ்வப்போது தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இவர்கள் செய்த தவறு உடனுக்குடன் போய் சேரும். அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம். எங்களுக்கு மடியிலே கனமும் இல்லை, வழியிலே பயமும் இல்லை. எங்களுடைய கவுண்டரை அவர் ஒழுங்காக படித்து பார்க்கவில்லை, எங்களுடைய கோரிக்கையை அவர் பார்க்கவில்லை. இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் அதுபோல் மற்ற வழக்குகள் எல்லாம் டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வழக்குகள்
உச்ச நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலே எல்லா வழக்குகளையும் சேர்த்து ஒன்றாக விசாரியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கிறோமே தவிர வேறு மாநிலத்துக்கு சென்று எங்களுடைய வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த புரட்சித் தலைவர் அந்த அவர்களுடைய வழக்கை அன்றைக்கு வேறு மாநிலத்தில் விசாரிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் விசாரித்தால் சரியாக இருக்காது என்று வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டது. ஆனால் நாங்கள் வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்று அந்த வழக்கை பற்றி கேட்கவே இல்லை. நாங்கள் எங்களுடைய கோரிக்கை உச்ச நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்பதுதான். அதை அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, புரிதல் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்துள்ளது. தேனி மாவட்டம் குரங்கணி வனப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் பெய்த கனமழையால் கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் அணைப்பிள்ளையார் அணைக்கட்டு அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோபி அருகே நம்பியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய சூறை காற்றால் 15க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடுகள் மற்றும் குடிசைகள் சேதமடைந்தன. சூரியம்பாளையம் பகுதியில் ஆரம்ப பள்ளி எதிரே இருந்த ஆலமரம் சூறை காற்றில் வேரோடு சாய்ந்தது. பல்வேறு இடங்களில் மின்சார கம்பிகள் மீது மரம் விழுந்ததில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. பாறைக்குழி பகுதியில் பலத்த சூறை காற்று வீசியதில் கூலி தொழிலாளிகள் தங்கியிருந்த ஹாலோ பிளாக் கட்டட மேற்கூரை சரிந்து விழுந்தது. இதில் ராஜ் என்ற தொழிலாளி உயிரிழந்தார். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கனமழை காரணமாக மேகமலை அருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை 3வது நாளாக தடை விதித்துள்ளது. சேலம், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கொட்டிய மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. அதிகாரிகள் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் பகலில் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் மாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று சூறை காற்றுடன் கனமழை கொட்டியது. இதனால் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமே சுமார் 50,000 வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. வாழைக்காய்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஒவ்வொரு வாழைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு மேலே நஷ்ட நாங்கள் முதலீடு போட்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் புடைக்கு வர இதில் எல்லாமே காற்றுக்கெல்லாம் சாஞ்சு போய் ஒரு 50,000 மரத்துக்கு மேலே இன்றைக்கி சேதாரம் ஆயிடுச்சு. கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு முறிந்து விழுந்தன. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சுற்று வட்டாரங்களில் வாழை அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மரங்கள் சாய்ந்தன. பொத்தனூர், அனிச்சம்பாளையம், இடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் வாழை குலையோடு மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் மட்டும் ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக வாழை விவசாயிகள் தெரிவித்தனர். அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்கினால் மட்டுமே வரும் காலங்களில் வாழை சாகுபடியை தொடர முடியும் என்று விவசாயிகள் கூறி வருகிறார்கள். கோடையின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படும் தர்பூசணி பழங்களின் விற்பனை வெயில் ஏற ஏற சூடுபிடிப்பது வழக்கம். ஆனால் நீர்ச்சத்து நிறைந்த தர்பூசணிகள் இம்முறை விவசாயிகளுக்கு கண்ணீரை வரவழைக்கின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் எரவாறு கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் தர்பூசணி விவசாயத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் கொண்டவர்.
தனது 4 ஏக்கர் நிலத்தில் ஏக்கர் ஒன்றுக்கு 70,000 ரூபாய் வரை செலவு செய்து தர்பூசணிகளை விளைவித்துள்ளார். ஏக்கருக்கு 15 டன் முதல் 20 டன் வரை மகசூல் கிடைத்துள்ள நிலையில் அதிக விளைச்சல் காரணமாகவும் ரசாயனம் கலக்கப்படுவதாக வதந்தி பரவியதாலும் தர்பூசணி விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. சொற்ப விலைக்கே கொள்முதல் செய்யப்படுவதாலும் அப்படியும் பல வியாபாரிகள் வாங்கிச் செல்ல ஆர்வம் காட்டாததாலும் நிலத்திலேயே தர்பூசணி பழம் அழுகி வீணாவதாக மற்ற விவசாயிகளும் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் விலை வீழ்ச்சி. அதை 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு இந்த மாதிரிலாம் வியாபாரிகள் கேட்குறாங்க. அதுக்கு எடுக்கிறதுக்கு சரியான வியாபாரி வந்து சமயத்துக்கு எடுக்கிறதில்ல. இந்த விலைக்கெல்லாம் விற்றோம்னா எங்களுக்கு பாதி கூட அதாவது காட்டுக்கு பண்ண செய்நேர்த்தி செலவு கூட எடுக்க முடியல. இந்த வருஷம் விலை வீழ்ச்சி ஆன மாதிரி இது வரைக்கும் எங்கள் இதில் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ வீழ்ச்சி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னு எங்களை ஏதோ இந்த ரசாயன உரம் அந்த ஏதோ இன்ஜெக்ஷன் பண்ணி கலரை வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வதந்தியை கிளப்பி தான் இந்த மாதிரி எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஆனது காரணம். அது ஒரு மெயின் காரணம். பல விவசாயிகள் விரக்தியில் தர்பூசணிகளை பறிக்காமல் விடுவதால் நிலத்திலேயே அழுகி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கடும் பாதிப்பை சந்தித்துள்ள தர்பூசணி விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வதந்தி பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் ஹரிபிரசாத். பாஜகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காமல் முறியடித்த தமிழ்நாட்டு மாதிரியை வாய்ப்புள்ள மாநிலங்களில் எல்லாம் பின்பற்றுவோம் என மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் AM பேபி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். So the number one call of the party Congress is to develop a very broad struggle front to fight against this. Tamil Nadu is a model in that. Here the people under the leadership of this broad struggle front led by DMK and participating all non-communal parties here, they denied BJP and their allies any seat in Lok Sabha. Similar arrangement we have to develop wherever possible. தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நேற்று மாலை 300 கனஅடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து சரிந்து வந்த நிலையில் தற்போது அதிகரித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அபகரிக்கப்பட்ட சொத்தை மீட்டுத் தரக் கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மூதாட்டி ஒருவர் தரையில் அழுது புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதையொட்டி அங்கு சென்ற முத்தம்மாள் என்ற மூதாட்டி தனது இடத்தை உறவினர் ஒருவர் அபகரித்து விட்டதாக கூறி தனது மகளுடன் தரையில் புரண்டு அழுதார். தங்கள் நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவையில் நீதிமன்றம், டிஎஸ்பி அலுவலகம், மாவட்ட சிறை, மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கட்டடங்கள் அமைந்துள்ள கச்சேரிமேடு பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்று தொடர்ந்து வட்டமிட்டதால் பரபரப்பு நிலவியது. பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்துடன் கூடிய ஹெலிகாப்டர் ஒன்று தாழ்வாக தொடர்ந்து வட்டமிட்டது மக்களிடத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. விசாரணையில் கோபியை சேர்ந்த தொழிலதிபரின் மருமகன் என்பதும் ஒடிசாவில் ஒப்பந்ததாரராக உள்ள அவர் தனது மாமனார் வீட்டிற்கு ஹெலிகாப்டரில் வந்து வட்டமிட்டது தெரியவந்தது. கோத்தகிரியில் காவலர் குடியிருப்பில் சிறுத்தை மற்றும் கருஞ்சிறுத்தை உலா வரும் காட்சிகள் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாட சிறுத்தை உலா வருவதாக கூறப்பட்ட நிலையில் இரவு நேரத்தில் சிறுத்தை மற்றும் கருஞ்சிறுத்தை நடமாடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி கூண்டு அமைத்து அவற்றை வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் இருந்து இலங்கைக்கு 154 பேருடன் புறப்பட இருந்த ஏர் இந்தியா பயணிகள் விமானம் திடீர் இயந்திர கோளாறால் அவசரமாக ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டது. 15 நிமிடம் தாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு ஓடுபாதையில் ஓடத் தொடங்கிய விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதை விமானி கண்டுபிடித்தார். ஆபத்தை உணர்ந்த விமானி ஓடுபாதையில் அவசரமாக விமானத்தை நிறுத்தினார். உடனடியாக விமான பொறியாளர்கள் குழுவினர் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறை சீர் செய்தனர். விமானம் 2 மணி நேரம் தாமதமாக இலங்கைக்கு புறப்பட்டுச் சென்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். கோளாறை விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்ததால் 154 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ரசாயனம் கலப்படம் தொடர்பான வதந்தி மற்றும் மழையால் சேதமடைந்த தர்பூசணி விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 70,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் திரளானோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். மற்ற சாகுபடியில் இப்போ நெல் எடுத்துக்கலாம், கரும்பு எடுத்துக்கலாம், இதெல்லாம் நிறுத்தி தேக்க நெல் நம்ம பாதுகாப்பு வைக்கலாம். ஏன்னா இது பாதுகாக்கிறதுக்கு முடியாது. மக்கள் தான் சாட் ஆகணும். அந்த 5 நாள்லேருந்து 6 நாளில் சாட் ஆகணும். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் 20,000 போச்சு ஒரு டன்னு. இன்னைக்கு 2 ரூபாய் கிலோ, 2 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு தோட்டத்துக்கு நாதியற்று கிடக்குது. தர்பூசணிக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் எனவும் தர்பூசணி சாகுபடிக்கு வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் ஓராண்டு கால பயிர்க்கடன் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சுபமுகூர்த்த நாளையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் புதுமண தம்பதிகளை வாழ்த்த அதிக அளவு உறவினர்கள் வந்திருந்தனர். கோடை விடுமுறையொட்டி வெயிலை பொருட்படுத்தாமல் வந்திருந்த பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் நீர்மோர் வழங்கப்பட்டது. அதேபோல பக்தர்கள் பிரகாரத்தை சுற்றி வரவும் தரை விரிப்பான் போடப்பட்டிருந்தது. தேசிய குற்றப் புலனாய்வு முகமை அதிகாரி என கூறி கோவையில் பெண்ணிடம் பணம் பறிக்க முயன்றவரை போலீசார் கைது செய்தனர். ரியல் எஸ்டேட் அதிபரின் மனைவியிடம் பணம் பறிக்கும் நோக்கத்துடன் வீட்டிற்கு வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த அகஸ்டியன் பிஜு என்பவர் போலி அடையாள அட்டையை காட்டி தான் ஒரு NIA அதிகாரி என்று கூறி மிரட்டியுள்ளார். அவரின் பேச்சில் சந்தேகமடைந்த பியூலா மற்றும் அவரது வழக்கறிஞர் போலீசில் புகார் அளித்த நிலையில் உண்மை தெரியவந்தது. இனி முக்கிய நிகழ்வுகளை 1 நிமிட செய்திகளாக காண்போம். நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டின் மீது எந்த உரிமையும் பங்கும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்தின் தயாரிப்பு நிறுவனம் ஜெகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரித்தது. படத்தை தயாரிக்க வாங்கிய 3,74,75,000 ரூபாய் கடனை திருப்பி செலுத்தாததால் சிவாஜியின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அன்னை இல்லம் மீது ராம்குமாருக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் அதனை ஜப்தி செய்யும் உத்தரவை நீக்க கோரியும் நடிகர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அன்னை இல்லத்தின் மீது எதிர்காலத்திலும் எந்த உரிமையும் கோர மாட்டேன் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு ராம்குமாருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தியாகராஜ சுவாமி அஜப நடனத்துடன் தேரில் எழுந்தருள பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தொன்னூற்று 6 அடி உயரமும் 350 டன் எடையும் கொண்ட பிரம்மாண்ட ஆழித்தேர் 4 ரதவீதிகள் வழியாக வலம் வந்தது. அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆரூரா தியாகேசா என பக்தி கோஷமிட்டு தியாகராஜ சுவாமியை வழிபட்டனர். தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்களும் திரளாக பங்கேற்றதால் சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தேரோட்டத்தையொட்டி திருவாரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டது.
சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 66,280 ரூபாயாகவும் 1 கிராம் 8,285 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 103 ரூபாயாக உள்ளது. அமெரிக்க வரி விதிப்பு முறை சந்தையில் ஏற்படுத்தியுள்ள தாக்கமே தங்கத்தின் விலை சரிவுக்கான காரணம் என பொருளாதார வல்லுநர்கள் கூறியுள்ளனர். இப்போவும் அதே மாதிரி தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஒரு புதிய உச்சத்தை தொட்ட பிறகு குறைய ஆரம்பிச்சிருக்கு. 2-3% குறைஞ்சிருக்கு கடந்த ஒரு நாட்களில். வெள்ளியினுடைய விலை எதிர்பார்த்ததுக்கு மாறாக மிகப்பெரிய ஒரு கணிசமான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறதுன்னு சொல்லலாம். $34 கிட்ட இருந்தது, இப்போ $29 வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது வெள்ளி சர்வதேச சந்தையில். உள்ளூர் சந்தையிலும் அதனுடைய தாக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இது வரக்கூடிய நாட்களிலும் இது தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சென்னையில் 40 கோடி ரூபாய் செலவில் 15 முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 15 புதிய அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அறிவித்தார். அதன்படி சென்னை பாரதி மகளிர் கல்லூரி 9 அரசு பள்ளிகள் கூடுதல் வசதிகளுடன் மேம்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். சென்னையில் 15 முதல்வர் படைப்பகங்கள் ரூபாய் 40 கோடியில் அமைக்கப்படும். பிராட்வே பிரகாசம் சாலையில் அதிநவீன பொது நூலகம் ரூபாய் 30 கோடியில் அமைக்கப்படும். சென்னை மாநகரில் அறிவிப்பு 6 5 அரங்குகள் மற்றும் மைதானங்கள் ரூபாய் 37 கோடியில் மேம்படுத்தப்படும். 7 அறிவிப்பு வடசென்னையில் 4 இடங்களில் குளிர்சாதன பேருந்து நிறுத்தங்கள் முதன்முறையாக சென்னையிலே 8 கோடியில் அமைக்கப்படும். சென்னையில் 7 பன்னோக்கு மையங்கள் 6 அமுதம் அங்காடிகள் அமைக்கப்படும் என்று கூறிய அவர், வண்டலூர் கீரப்பாக்கத்தில் உணவுப் பொருட்கள் கிடங்கு அமைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். குரோம்பேட்டையில் 10 கோடி ரூபாய் செலவில் நடை மேம்பாலம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு அறிவித்தார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே பெய்த மழையால் கொள்முதலுக்காக குவித்து வைக்கப்பட்ட நெல்மணிகள் நனைந்தன. முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் சுமார் 400 ஏக்கரில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் கொள்முதலுக்காக அங்குள்ள மந்தைக்களம் மற்றும் சாலைகளில் விவசாயிகள் குவித்து வைத்துள்ளனர். இந்நிலையில் நேற்றிரவு திடீரென பெய்த கனமழையால் நெல்மணிகள் அனைத்தும் நனைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஏன்னா பூரா கடைங்காப்பு வாங்கி போட்டு செலவழிச்சு இன்னைக்கு வச்சு விவசாயம் பண்ணுறேன். எலியும் நிறையா வெட்டிருச்சு. எலி வெட்டினு போக அந்த ஓரக்காலையும் கருது அந்த நெல்லை கொண்டு இன்றைக்கி அந்த நெல்லை போட முடியல சார். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார். போன வட்டம் நாங்கள் ஏக்கருக்கு 4 மூடு 5 மூடு எடுத்த போத்தில் இப்போ 2ஆம் மொத்தம் ஏதோ கொஞ்சம் கை கொடுக்கணும் பார்க்கல கவர்மெண்ட்டில் டிஎன்சிக்கு போடுறோம்ட்டு இன்றைக்கி கூட நாங்கள் 15 நாள் கருத்து போட்டு இந்த களத்தில் கிடக்கு. இந்த இதை நாங்கள் என்ன பண்ணுறது? மழையால் நெல்மணிகள் நனைந்து ஈரப்பதம் அதிகமாகிவிட்டதால் விலை குறையுமோ என்று அச்சம் தெரிவிக்கும் விவசாயிகள் எந்தவித கட்டுப்பாடுகளுமின்றி அதிகாரிகள் நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் அது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் நாளை புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முஸ்லீம் லீக் கட்சியினர் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டுமென தலைமை நீதிபதி அமர்வில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் முறையீடு செய்தார். மனுவை பரிசீலித்த பிறகு விசாரணை குறித்து முடிவு செய்யப்படும் என தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி, வக்ஃபு சொத்துக்கள் குறித்து பாஜகவினர் தவறான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பொது சொத்துக்கள் என்று சொல்லுவது பாரபட்சமானது. எப்படி ரயில்வே சொத்து, இராணுவத்திற்கான சொத்துக்கள் எல்லாம் பொதுவானது, அதுபோல் வக்ஃபினுடைய சொத்துக்கள் எல்லாம் பொதுவானது என்று சொல்வது தவறானது. இது இறை சொத்து, இறைவன் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்டது. ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம் பாரபட்சமானது என்றும் வக்ஃபு வாரியத்திற்கான அதிகாரத்தை குறைக்கும் வகையில் திருத்தச் சட்டம் அமைந்துள்ளதாகவும் நவாஸ் கனி புகார் கூறினார்.
2025 இறுதியில் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ள பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வெண்சட்டை பேரணியை தொடங்கி வைத்தார். இடப்பெயர்வை தடுத்து நிறுத்து, இளைஞர்களுக்கு வேலை கொடு என்ற முழக்கத்தை முன்வைத்து காங்கிரஸ் கட்சி பீகாரில் பிரம்மாண்ட பேரணிக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இதில் வெள்ளை உடையுடன் தொண்டர்கள் பங்கேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி பெகுசராய் மாவட்டத்திற்கு வந்த ராகுல் காந்தி காலை பேரணியை தொடங்கி வைத்து தொண்டர்களுடன் உற்சாகமாக பங்கேற்றார். அப்போது பணவீக்கம், வேலையின்மை, தனியார்மயமாக்கல், வினாத்தாள் கசிவுகள் உள்ளிட்ட பிரச்சினைகளை எதிர்த்து காங்கிரஸ் தொண்டர்கள் முழக்கமிட்டனர். பேரணிக்கு பின் பாட்னாவில் நடைபெறவுள்ள அரசியலமைப்பு பாதுகாப்பு மாநாட்டில் ராகுல் காந்தி பங்கேற்க இருக்கிறார். வக்ஃபு மசோதா மீதான தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்ததை அடுத்து ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் பெரும் அமளி ஏற்பட்டது. தேசிய மாநாட்டு கட்சி தலைமையிலான கூட்டணி அரசு இன்று காலை வக்ஃபு மசோதாவை எதிர்க்கும் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தது. மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு அது சட்டமாகிவிட்டதால் தீர்மானத்தை அனுமதிக்க முடியாது என சபாநாயகர் அப்துல் ரஹீம் ராதர் கூறினார். இதற்கு தேசிய மாநாட்டு கட்சி எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டதால் அவையில் குழப்பம் ஏற்பட்டது. வக்ஃபு மசோதா மீதான தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்திருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக பிடிபி கட்சித் தலைவர் மெஹபூபா முஃப்தி தெரிவித்துள்ளார். வக்ஃபு திருத்த மசோதாவை உறுதியாக எதிர்ப்பது குறித்து தமிழ்நாடு அரசிடமிருந்து தேசிய மாநாட்டு கட்சி பாடம் கற்க வேண்டும் என்றும் மெஹபூபா முஃப்தி கூறியுள்ளார்.